ம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு இன்றைக்கி என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி. முன்னாடி நம்ம ரொம்ப சூப்பராக ஒரு காதல் காட்சியை பார்த்தோம். ஆனால் இந்த காட்சி ரொம்ப சோகமானது. சரி, நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ராமர் கோசலை அம்மாவை பார்க்க வர்றாங்க. ஒரு வெண்கொற்ற குடை இல்லை, ஒரு ராஜ அலங்காரம் இல்லை, ராஜ நடை இல்லை. என்ன இப்படி ராமர் வர்றாரு அப்படின்னு கோசலை அம்மா பார்த்துட்டு, ராமா பட்டாபிஷேகம் நடக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராமர் சொல்கிறாரு, கைகேயி அம்மா 2 வரம் வாங்கினாங்க. அது மூலமாக நான் இப்போ காட்டுக்கு தான் போகிறேன். என்னோட உயிர் தம்பியான பரதன் நாடாள்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட ராஜா மாதா கொஞ்சம் கூட மனசு வருத்தப்படலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பரவாயில்ல ராமா, பரதன் ஆளட்டுமே, அதனால் என்ன, நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருங்க. ஆனால் எனக்கு என்னன்னா, மூத்தவன் இருக்கையில் இளையவன் மகுடம் சூட்டிக்கக்கூடாது. இது ஒன்று தான் எனக்கு தோஷமாக தெரியுது. மற்றபடி ஒன்றும் இல்லை ராமா, நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு உயரிய குணத்தை தான் விஸ்வாமித்திரர் கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னு கொண்டாடுறாரு. அடுத்து சுமித்ரை லக்ஷ்மணர்கிட்ட பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வரம் கேட்டார், யாரோ ஒருத்தர் காணாமல் போகிறாரு, நீ ஏன் போகணும் அவங்களோட அப்படின்னு அவங்க சொல்லவே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லக்ஷ்மணா நீ ராமர் சீத்தையோட காட்டுக்கு போ, ஆனால் தம்பியாக போகாத, ஒரு தொண்டனா போ. சீதையம்மா அங்கே இருக்க வரைக்கும் நீ அங்கே இரு, அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா நீயும் வந்துரு, அப்படி இல்லையா நீ அங்கேயே உயிரை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் சுமித்ரை இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் கம்பர் சுமித்ரையை அறத்தின் திருவுருவம் அப்படின்னு ரொம்ப போற்றுறாரு, போற்றி வணங்குறாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மணர் வர்றாங்க அந்த இடத்துக்கு. ராமர் லக்ஷ்மணரை பார்த்தோன்னா, என்ன இப்படி வர்றான் லக்ஷ்மணன், ஒரு மர உரி தரித்து காட்டுக்கு போகிற மாதிரி வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன லக்ஷ்மணா இப்படி வர்ற அப்படிங்கல லக்ஷ்மணர் ராமர் மேலே கோபம் கொள்கிறாரு. என்ன சொல்கிறாரு, என்ன அம்மா இவங்க இப்படி பேசுகிறாங்க, என்ன அப்பா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராமர் சொல்கிறாரு, அப்பா அம்மாவெல்லாம் நம்ம இந்த மாதிரி பேசக்கூடாது, பெரியவங்க எது சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். நீயே பாரு இப்போ என் மேலே கோவப்படுற, ஆனால் இவ்வளோ நாள் என் மேலே கோவப்பட்டியா, இதுதான் விதியின் ஒரு விளையாட்டுன்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லக்ஷ்மணர் என்ன சொல்கிறாரு, நீர் இல்லாமல் நிலமும் மீனும் இருக்க முடியாது, நீங்கள் இல்லாமல் நானும் சீதா பிராட்டியும் உயிர் வாழவே முடியாது, நான் உங்களோட காட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராமர் என்ன சொல்கிறாரு, சரி இதுவும் ஒரு கர்ம வினை பயன்தான் போல இருக்கு, சரி நீ வா நம்ம காட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்போ சீதை அம்மா நானும் உங்களோட காட்டுக்கு வர்றேன்னு சொல்கிறாங்க. அப்போ ராமர் என்ன சொல்கிறாரு, வேண்டாம், அந்த காடு ரொம்ப வெப்பம் மிகுந்தது, உன்னால் அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீதை அம்மா என்ன சொல்கிறாங்க, நின் பிரிவின் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறத விடவா அந்த காடு எனக்கு வெப்பத்தை தரப்போகுது, ராமன் இருக்கும் இடம் தானே சீதைக்கு அயோத்தி, அதுக்கும் மேலே அங்கே இருக்க மிருகங்கள் இருந்து என்னை காப்பாற்ற முடியாத ஒரு அல்ப வீரரா நீங்கள், அப்படின்னா எங்கள் அப்பா உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சண்டை போடுறாங்க. உடனே ராமரும் அமைதியாகி சரி மூவருமே காட்டுக்கு போகலான்னு கிளம்புறாங்க. இந்த இடத்துல கம்பர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குடும்பத்தில் சண்டை வரையில் யார் குரல் உயர்ந்திருக்கோ மற்றவங்க உடனே குரலை தணிச்சுக்கணும், அப்போ தான் அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை வராது. இந்த கருத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக கம்பர் நம்மளுக்கு சொல்கிறாங்க. இப்போ என்னாச்சு, எல்லாருமே காட்டு கிளம்புறாங்க. அதனால் அந்த நாடே ஒரு சோகமயமாக போயிடுது. அங்கே இருக்க மக்கள், உயிரினங்கள், மான் மயில் எல்லாம் அழுகுதான். அங்கே இருக்க பெண்கள் அழுகிற அழுகை தண்ணீர் இந்த சாளரம் வழியாக மலை மாதிரி கொட்டுதான். மேலும் எப்படி சூப்பராக கம்பர் சொல்கிறாரு பாருங்களேன், ஒரு பெண்ணோட கருவில் இருக்க உருவமில்லாத குழந்தை கூட சோகமாக அழுகுதுன்னு சொல்கிறாரு. அவரோட கற்பனா சக்தியை நம்ம என்னன்னு சொல்கிறது. இப்போ தசரதர் சுமந்திரர் அப்படின்னு தேரோட்டி அவர்கிட்ட கேட்குறாரு, என் குழந்தை எங்கே அப்படின்னு. அப்போ அந்த தேரோட்டி சொல்கிறாரு, நான் கொண்டு போய் ராமனை காட்டில் விட்டுட்டேன், அவர் 14 வருஷம் கழிச்சு தான் வருவார் அப்படின்னு சொன்னோன்னே தசரதருக்கு ரொம்ப கவலையாயிடுது. அப்போ என்ன சொல்கிறாரு தசரதர், கைகை வரம் கேட்டு நான் வாய்மை தவறாமல் இருக்கணும்ன்ட்டு வரம் கொடுத்து ராமர் ஒரு விருப்பத்தோட கானகம் போயிட்டாரு, நான் ஒரு விருப்பத்தோட வானகம் போகிறேன் அப்படின்னு சொல்லி இறந்து போயிடுறாரு. ராமர் காட்டுக்கு போனதுக்கப்புறம் பரதன் போய் ராமரை
திரும்ப வாங்க ஆட்சி செய்யன்னு கூப்பிடுறாரு. ஆனால் ராமர் வர மறுத்துடுறாரு. அப்போ பரதன் வந்து உங்கள் பாதுகையாவது கொடுங்க, நான் வந்து அதை கொண்டு போய் சிம்மாசனத்தில் வச்சு அரசாட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து அரசாட்சி செய்கிறார். இந்த விதமாக இந்த காட்சியை வந்து கம்பர் விளக்குறாரு. வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி. வணக்கம்.